ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து 3வது மாதமான மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் ஓடி 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 3வது மாதம் மார்ச் மாதம் மிக மிக முக்கியமான மாதம். என கிரக ரீதியாக நிறைய மாற்றங்களும் நிறைய கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது மாறப்போகுது. அந்த நேரமானது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அந்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் குறிப்பிட்ட காலம் சில தாக்கங்கள் ஏற்படுத்தும். அதை நாம் புரிஞ்சு அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரக பயிற்சியால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் முதல்ல கிரக பயிற்சி என்னென்னங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 மார்ச் மாதம் கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்குது. அந்த கிரக பயிற்சிகள் காரணமாக தொழில்துறையில் மாற்றங்கள் காத்திருக்கு. ஸோ யாருக்கு நல்ல மாற்றம் யாருக்கு கெட்ட மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக மாற்றங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் நிறையவே காண இருக்கு. குறிப்பாக மார்ச்சுடைய 2ஆம் நாள் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்வய ராஜயோகத்தை உண்டாக்கியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் பகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதே போன்று மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுவார். இந்த மாதிரி சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் யாருக்கு என்ன பலன் அளிக்கும் என்பது குறித்து விரிவாக ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் மகர ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் காண போகிறோம். கிரகநிலை கணிப்பாளர்களுடைய குற்றுப்படி மார்ச் 2026 சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது. இது தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் குரு பகவான் தான் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார். ஸோ வகர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையிலே சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சி எழுச்சி இதெல்லாம் மாறி மாறி நடக்க போகுது. தெளிவான நாள் மற்றும் பயிற்சியை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 2 மீனம் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம். மார்ச் 11 மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலை எழுச்சி. மார்ச் 15 மீன ராசியில் சூரியன் சஞ்சாரம். மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி அதிரடியான கிரக மாற்றங்கள் தான் மார்ச்சில் நிகழ இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய அடிப்படையில் தான்
மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ அதிரடியாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத பர்சனலாக சொல்லிடுறேன். ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் வகரத்தோடு, சனி, ராகு, செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தியடை செய்யக்கூடிய குணமுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறைய போகுது. ஆனால் எந்த ஒரு வேலையிலையும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனம் செலுத்துவது நல்லது. திடீரென இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமானது உண்டாகும். வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். மிகவும் கவனம் இந்த டைம் தேவை. தாய் தந்தையருடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது. பெருமளவு கவனம் செலுத்தினீங்கன்னா நஷ்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரவு இந்த டைம் இருக்கும். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும். அதனால் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சல் காரியங்களில் இழுப்பறி என்ற நிலையை காண்பீங்க. அதோடு பேச்சை குறித்து செயலில் ஈடுபடுவது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும். ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு தொல்லைகள் வந்து குறையும். வீண் செலவுகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா அதில் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். சக மனிதர்கள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். அதுவும் மாணவர்கள்லாம் கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்தோடு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரிலாம் மாணவர்கள் செயல்படணும். ஸோ இது பொது பலனாக உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசி. உங்களுக்கு இந்த டைம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வாங்க. அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும். ஸோ பயப்பட வேண்டாம். அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவீங்க. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவீங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேருங்க. நெக்ஸ்ட்டு அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் திருமணத்துக்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீங்க. லாபம் பெருகும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் நட்சத்திரத்துக்கு அமையும். மகர ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பரிகாரம் என்னன்னா, ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வது, பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது கஷ்டங்கள் நீங்கி வீண் விரயத்தை குறைக்கும், காரிய தடையை நீக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மகர ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க மார்ச்சில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.